10th மேக்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்களேன், லெட் ஏ இஸ் ஈக்குவல் டுன்னு 1 2 3 7 4 எலமெண்ட்ஸ் கொடுத்து ஏ செட் இருக்குது, பி செட் இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. நம்ம இந்த இடத்துல எதை கவனிக்கணும்னா, இந்த ரிலேஷன் வந்து எதுலேருந்து எதுக்கு போகுது, அதாவது ஏக்கு பி என்ன உறவு, அந்த மாதிரி ஏ டு பி. ஓகேவா, ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது அந்த மாதிரி ரிலேஷன் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்ம ஏ டு பின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட் இருக்க ஏ செட்டை தான் பார்க்கணும். அப்போது ஃபஸ்ட்டில் என்ன லெட்டர் இருக்குது, ஏ இருக்குது. ரெண்டாவது என்ன லெட்டர் இருக்குது, பி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே யாருக்கு சொந்தம், ஏக்கு தான் சொந்தம். ரெண்டாவது இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே யாருக்கு சொந்தம், பிக்கு சொந்தம். ஓகே, கிளியரா? இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான க்ளூ. இதில் நீங்கள் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா எந்த சம்மையும் ஈஸியாக செய்யலாம். ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் இருக்குது, ஏ இருக்குது. அப்போது இங்கே இருக்க இந்த ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் யாருக்கு சொந்தம், ஏ செட்டுக்கு சொந்தம். ரெண்டாவது என்ன இருக்குது, பி இருக்குது. அப்போ ரெண்டாவது வர இந்த எலமெண்ட்ஸு இங்கே இந்த இதில் எது ரெண்டாவது, 1. இதில் எது ரெண்டாவது, 1. அப்போ இதெல்லாம் பிக்கு சொந்தம். இதை மட்டும் கிளியராக வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி ரிலேஷன் கண்டுபிடிக்கிறன்றதை ஃபஸ்ட்டு ப்ரீஃபாக சொல்லித்தரேன். அப்புறம் ஷார்ட்கட்டில் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்றதை லாஸ்ட்டில் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போது ஏ கிராஸ் பி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த சைடு போட்டுக்கணும். நான் எப்போவுமே இந்த மாதிரி டயக்ராம் போட்டுக்குவேன். அப்படி போடுறது எனக்கு தப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். நீங்களும் வேணால் சைடில் ரஃபர் களத்தில் போட்டுக்கோங்க. இப்போது ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டோம், பி செட்டில் எலமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டோம். அப்போ ஏ கிராஸ் பி எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் முன்னாடி இருக்கிறத எடுங்க, 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே உள்ள எல்லாத்தையும் பேர் பண்ணணும். அப்போ எப்படி பண்ணணும், 1, 3, 1, 0, 1, -1, 1, 7 பேர் பண்ணியிருக்கோமா? ஓகேவா? இப்போ செகண்ட் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ 2 எடுத்துக்கலாம். 2 எடுக்கும்போது 2 வச்சு எப்படி பேர் பண்ணுவோம், 2, 3, 2, 0, 2, -1, 2, 7. ஓகே, கிளியரா? இப்போ அடுத்து நம்ம 3 எடுத்துக்கலாம். 3, 3, 3, 0, 3, -1, 3, 7. ஓகே, பேர் பண்ணிட்டோமா? இப்போது 7, 3, 7, 0, 7, -1, 7, 7. ஓகேவா, கிளியரா? இப்போ இதுதான் ஏ கிராஸ் பி. இப்போ நம்ம பேர் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் ஏ கிராஸ் பி. ஓகே, ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரிலேஷனுக்கும் ஏ கிராஸ் பிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஏ கிராஸ் பி செட்டில் இருக்குது இல்லையா, இதில் ஏதோ கொஞ்சம் பேர்ஸை தான் ஏதாவது ஒரு ரிலேஷன் சொல்லி எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, ரெண்டு செட்டையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதுதான் இது ஏ கிராஸ் பி. இந்த ஏ கிராஸ் பியில் உள்ள பேர்ஸில் கொஞ்சத்தை ரிலேஷன் மூலமாக நம்ம எடுக்கிறதுக்கு பேர் தான் ரிலேஷன். அப்போது ரிலேஷன் தான் என்ன, ஏ கிராஸ் பின்ற செட்டுக்கு அது ஒரு சப்செட்டாக இருக்கணும். அதில் ஒரு எலமெண்ட் தப்பானா கூட அது அந்த செட்டுக்கு ரிலேஷன்ஸ் கிடையாது. ஓகே, கிளியரா? நம்ம எல்லாம் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு எலமெண்ட் தப்பாக வந்துட்டால் கூட அது அந்த செட்டுக்கான ரிலேஷன் இல்லை அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு செட்டுனா என்னென்னு தெரியுது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னு தெரியுது, ரிலேஷனாக என்னன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ R1 அப்படிங்கிற ரிலேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ 2, 1 இங்கே இருக்கா பாருங்கள், 2, 1 இருக்கா? ஸோ 2, 1 அப்படிங்கிறதே இங்கே இல்லை. இதில் பாருங்கள், எதுலேயுமே இல்லை இல்லையா? 2ல் வர்ற பேர்ஸ் எல்லாம் பாருங்கள், இல்லை. 2, 1 இல்லை. அப்போது ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு பேர் கூட இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ரிலேஷன் கிடையாது. அப்போ R1 அப்படிங்கிற ரிலேஷன் வந்து ஏ கிராஸ் பிக்கு ரிலேஷன் இல்லை. எப்படி எழுதணும், R1 இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஏ டு பி தானே சொல்லியிருக்காங்க, ரிலேஷன் ஏ டு பின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ R1 இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்து நம்ம போகலாமா? இப்போ R2 ரிலேஷன் எடுங்க. R2 ரிலேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, -1, 1. இங்கே எங்கேயாவது -1ல் ஆரம்பிச்சிருக்கா? இல்லை. அப்போ R2 இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஓகே, கிளியரா? இப்போது நம்ம வந்து R3 ரிலேஷன் R3 எடுக்கிறோம். 2, -1 இங்கே 2, -1 ஆரம்பிச்சிருக்கா? இருக்குது. 7, 7 இருக்கா? இங்கே இருக்குது. 1, 3 இருக்கா?
இருக்குது. அப்போது இந்த ரிலேஷனில் இருக்க எல்லா பேர்ஸுமே இங்கே இருக்கிறதுனால R3 இஸ் த ரிலேஷன் ஃப்ரம் A to B. எப்படி எழுதணும்? R3 இஸ் த ரிலேஷன் ஃப்ரம் A to B. தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ரிலேஷன்னா உறவுகள் அப்படின்னு போட்டால் போதும். R3 இஸ் வந்து A to Bக்கு உறவாகும் அப்படின்னு போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஓகேவா? புரிஞ்சுக்கிறது ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் புரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போது ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். 0,3 இங்கே இருக்கா? இல்லை. 0ல் ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது உறவு இருக்கா? இல்லை. அப்போ நம்ம வந்து R4 இஸ் அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. 0,3ல் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ 1,-1 இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இருக்குது. அடுத்து பார்க்குறோம் 0,3 இருக்கா? இல்லை. அப்படி ஒரு பேர் தப்பானா கூட அது அந்த இது வந்து A cross Bக்கு ரிலேஷனாக இருக்க முடியாது. அப்போ 0,3 இல்லைன்றதுனால நம்ம வந்து R4 இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் A to B. இப்போது நம்ம ப்ரொசீஜர் படி நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு செட்டை பார்த்தோம், அப்புறம் அதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும், A cross B கண்டுபிடிச்சோம், A cross Bயில் உள்ள பேர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ரிலேஷனை இந்த பேரெல்லாம் இங்கே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றும் ரிலேஷனாக இல்லையா அப்படிங்கிறத எழுதணும். பட் ஆனால் இதே கொஸ்டினை இதே செட்டில் ஒரு 10 எலமெண்ட் கொடுத்து இங்கே ஒரு 7-8 எலமெண்ட் கொடுத்து இந்த மாதிரி ரிலேஷனான்னு சொல்லி கேட்டு 1 மார்க்கில் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1 மார்க்கில் உட்காந்து A cross B நம்ம செஞ்சிட்ருக்க முடியுமா? முடியாது. அப்போது இதில் என்ன லாஜிக் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஷார்ட்டாக டக்குன்னு இது ரிலேஷனா அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லலாமா? இப்போ பாருங்கள், ஏல வந்து 1 2 3 7 இருக்குது. பிங்கிற செட்டில் என்ன இருக்குது? 3 0 -1 7 இருக்குது. ஓகே, இதில் கிளியராக இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? A to B ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு சொந்தம்? ஏக்கு சொந்தம். செகண்ட் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் எதுக்கு சொந்தம்? பிக்கு சொந்தம். இப்போ பாருங்கள், இப்போ ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, இது ரிலேஷனான்னு கேட்டிருக்காங்க. 2ங்கிறது எதுக்கு சொந்தம்? ஏ செட்டில் 2 இருக்கா? இருக்குது. பி செட்டில் 1 இருக்கா? பி செட்டில் எங்கேயாவது 1 இருக்கா? இல்லை. ஸோ இது ரிலேஷன் இல்லை. அவ்வளோதான், ஈஸி, சிம்பிள். ஒரு செகண்ட் தான் சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இது ரிலேஷன் R1 ரிலேஷனா? கிடையாது. இப்போ ஓகே, R2 எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட் இருக்கிறது யாருக்கு சொந்தம்? ஏக்கு சொந்தம். இப்போ -1ன்றது இங்கே இருக்கா? இல்லை. அப்போ இது ரிலேஷனா? கிடையாது. அவ்வளோதான், ஸோ சிம்பிள். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். A cross B நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு புரியணும் அப்படின்றக்காக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சது. ஓகேவா? இப்போது R3 பாருங்கள், 2, -1. 2ங்கிறது யாருக்கு சொந்தம்? ஏக்கு செட்டுக்கு சொந்தம். ஏ செட்டில் 2 இருக்கா? இருக்குது. பி செட்டில் -1 இருக்கா? இருக்குது. ஓகே, இந்த பேர் இருக்குது, ஒரு டிக் அடிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது இதில் ஏ செட்டில் 7 இருக்கா? இருக்குது. பி செட்டில் 7 இருக்கா? இருக்குது. அப்போ இதுவும் இருக்குது. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், ஏ செட்டில் 1 இருக்கா? இருக்குது. பி செட்டில் 3 இருக்கா? இருக்குது. இது வந்து பி செட்டுக்கு தானே சொந்தம். 3 இருக்கா? இருக்குது. ஸோ 3மே இருக்கிறதுனால இது ரிலேஷன். R3 இஸ் ரிலேஷன் ஃப்ரம் A to B. இப்போ R4 பார்க்கலாம். இப்போது 1 அப்படிங்கிறது வந்து ஏ செட்டில் இருக்கா? இருக்குது. -1 வந்து பி செட்டில் இருக்கா? இருக்குது. இப்போது 0ங்கிறது ஏ செட்டில் இருக்கா? இல்லை. ஏ செட்டில் இருக்கா? 1 2 3 7 தானே இருக்குது. 0 எங்கே இருக்குது? அப்போது இல்லை. அப்போ இல்லை அப்படின்னு ஒரு எலமெண்ட், இந்த ஒரு பேர் மட்டும் இல்லைன்னா கூட இந்த இது A cross Bக்கு ரிலேஷன் கிடையாது. ஓகேவா? நீங்கள் கவனமாக இருக்கிறது எண்ணத்தில் இருக்கணும்னா, இப்போ ஏ எதில் ஸ்டார்ட் ஆகுது ரிலேஷன்? A to B அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் ஏ, செகண்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் பிக்கு சொந்தம். இதில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா ரிலேஷன்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதா எப்படி ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்னு? ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சம்க்கு நம்ம போகலாம். ஓகே, செகண்ட் சம் நம்ம பார்க்கலாமா? இப்போ செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் ஏ இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி 45ல் முடிஞ்சிருச்சு. ஓகே, கிளியராக இந்த செட்டு வந்து ஒரு ஃபைனைட் செட். இதுக்குள்ளே என்ன இருக்குது? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 45ல் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அண்ட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் அஸ் இஸ் ஸ்கொயர் ஆஃப் 1a. அதாவது இப்போ ஒரு நம்பர் எடுத்தோம்னா, இப்போ 1 அப்படின்னா அதோட ரிலேஷன் என்னது? அதோட ஸ்கொயர். அப்போ 1ஓட ஸ்கொயர் என்னது? 1 தான். இப்போது இதுக்கு ரிலேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க?
ஒரு நம்பர் எடுத்துட்டோம்னா அதோட ஸ்கொயர் தான் அதுக்கு ரிலேஷன் அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் அஸ் இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஒன் ஏ. ஏ செட்டில் இருக்குது, ஏ செட்டே தான், அந்த ஏ செட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸே தான் ஏ கிராஸ் ஏன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பர் எடுத்தால் அதோட ஸ்கொயர் தான் அதோட ரிலேஷன்ஸ். ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே இருக்கட்டும். இப்போ வந்து 1 அப்படின்னு எடுத்தோம்னா அதோட ஸ்கொயர் என்னது? 1,1. 1ஓட ஸ்கொயர் என்னது? 1 தான். 2 எடுக்கிறோம், 2ஓட ஸ்கொயர் என்னது? 4. 3 எடுத்துக்கிட்டோம், 3ஓட ஸ்கொயர் என்னது? 9. இப்போது இந்த 1, 4, 9 எல்லாமே ஏ செட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, அதை பார்த்துக்கிட்டோமா? இப்போ 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 16, அதோட ஸ்கொயர் வந்து 16. 5 எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஸ்கொயர் வந்து 25. 6 எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஸ்கொயர் 36. இப்போ 7 எடுத்தோம்னா அதோட ஸ்கொயர் என்னது? 49. 49ன்றது இங்கே இருக்கா? இல்லை, 45ஓட முடிஞ்சிருச்சு. அப்போது ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்தோம்னா கூட அது அந்த செட்டுக்கு ரிலேஷனே கிடையாது. ஓகேவா? இப்போ இத்தனை பேர் கண்டுபிடிச்சி இந்த 7 மட்டும் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த ரிலேஷனே தப்பாயிடும். ஓகே, அப்போ இந்த செட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 45ஓட முடிஞ்சிருச்சு. நம்மளோட ரிலேஷனும் இந்த 45 நம்பர்ஸ்குள்ளே தான் இருக்கணும். அப்போ எதோட நிப்பாட்டிடணும்? 6,36ஓட நிப்பாட்டிடணும். இப்போ நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? இதுதான் இந்த செட்டோட ரிலேஷன்ஸ். ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டொமைன் கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஓகே, டொமைன்னா என்ன, ரேஞ்சுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இதில் நம்பர்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? இந்த ஏ செட் நம்பர் இதில் 45 நம்பர்ஸும் இருக்கும். ஏ கிராஸ் ஏ தானே. இதில் எது எதுக்கு இமேஜ் இருக்குது, எது எதுக்கு ரிலேஷன் சொந்தம் இருக்குது, அவங்க மட்டும்தான் டொமைன். ஓகேவா? இப்போ எந்தெந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் சொந்தம் இருக்குது? 1லேருந்து 6 வரையும் இருக்கிறதுக்கெல்லாம் ரிலேஷன் இருக்குது. அப்போது இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸு ரிலேஷனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்ஸு. ஓகேவா? ரிலேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸுக்கு பேர் டொமைன். ஓகேவா? தமிழில் மதிப்பகம். அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்ஸுக்கு என்ன பேர்? டொமைன்னு பேர். ஓகே, ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா செகண்ட் எலமெண்ட்ஸ், அதுக்கு பேர் ரேஞ்ச். இப்போ இந்த 1, 4, 9, 16, 25, 36 இது எல்லாமே ரேஞ்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு செட்டில் எந்த செட்டுக்கு இமேஜ் இருக்குது, இதுக்கு பேர் இமேஜ்னு சொல்லுவாங்க. ரிலேஷன் இருக்கிறதுக்கு பேர் இமேஜ். இமேஜ் இருக்கோ அந்த இது மட்டும்தான் நம்ம டொமைனில் எடுத்துப்போம். ஓகேவா? அப்போது இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ 5லேருந்து போய்கிட்டே இருக்குது 45 வரையும். அத்தனை நம்பர்ஸுமே நான் டொமைனுக்கு எடுத்தோம் கிடையாது. எதெல்லாம் ரிலேஷனில் இருக்கோ அது மட்டும்தான் டொமைனுக்கு எடுத்துருக்கோம். அப்போ டொமைன்றது ஆல் த ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர். ரிலேஷனில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் தான் டொமைன். ரேஞ்சுன்றது செகண்ட் எலமெண்ட்ஸ், அதுதான் ரேஞ்ச். ஓகேவா? இந்த செகண்ட் கொஸ்டின் இதோட முடிஞ்சிச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்குறோம். தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை த செட் அப்படின்னு கொடுத்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து அதில் உள்ள டொமைன், ரேஞ்ச் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ரோசர் ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். ஓகேவா? மாற்றலாமா? ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை த செட். ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க? எக்ஸு ஒய் ரெண்டு இருக்கும். ஒய்ன்றது எப்படி இருக்கும்னா எக்ஸ் ப்ளஸ் 3ன்றது தான் ஒய்யோட வேல்யூ. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, 1, 2, 3, 4, 5. எக்ஸோட வேல்யூ வந்து இந்த நம்பர்ஸ்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒய் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம கண்டிஷன் என்னது? ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது நம்ம ஒன்றுன்னா ஒய்க்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கலாம்? 0லேருந்து 5 வரையும் கொடுக்கலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 3, 3. இப்போ எக்ஸுக்கு 1ன்னு ஒரு வேல்யூ கொடுங்க. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3, 4. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுங்க. ஒவ்வொன்றா இதில் இருக்கிறது எல்லாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும் எக்ஸுக்கு. ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3, 5. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 3, 6. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4னா ஒய்யோட வேல்யூ 4 ப்ளஸ் 3, 7. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 3, 8. ஓகேவா? இப்போ நம்ம எல்லா நம்பர்ஸும் கொடுத்தோம். இப்போ எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தா என்ன கிடைக்கிது? ஒய்க்கு 3ன்னு கிடைக்கிது. இப்போ நம்ம பேர் எப்படி எழுதணும்? ரோசர் ஃபார்மில் 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8 இப்படி தான் எழுதணும்.
ஓகே கிளியரா? ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதியிருக்கோம் ரிலேஷனை? ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு 0,3 எக்ஸோட வேல்யூ 0 இருந்தால் ஒய்யோட வேல்யூ 3, 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8 இதுதான் வந்து இந்த ரிலேஷன். நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு நம்ம எழுதிட்டோம். இப்போ டொமைன் கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரிலேஷனில் உள்ள ஃபஸ்ட்டில் உள்ள எக்ஸு, இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டில் வர்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னது ரிலேஷனில்? டொமைன் பேர். அப்போ இங்கே டொமைன் சொல்லுங்கள். 0, 1, 2, 3, 4, 5 இதுதான் டொமைன். ஓகேவா? தமிழில் மதிப்பகம். ரேஞ்ச் என்னது? ஆல் தி செகண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ரிலேஷன். ஓகேவா? ரிலேஷனில் உள்ள செகண்ட் எலிமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். 3, 4, 5, 6, 7, 8 இதுதான் வந்து ரேஞ்ச். இதை வந்து வீச்சகம் சொல்லுவாங்க. அவ்வளோதான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் கண்டுபிடிச்சிட்டோம், ரேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே கிளியரா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம 4th சம் பார்க்கலாம். இப்போ நம்ம 4th சம் பார்க்கலாம். 4th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? represent each of the given relations by a and arrow diagram. ஃபஸ்ட்டு வந்து ரிலேஷன் கண்டுபிடிங்க. இந்த ரிலேஷனை வந்து ஆரோ டயக்ராமில் கொடுங்க, கிராஃபில் கொடுங்க, ரோஸ்டர் ஃபார்மில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போது அவங்க வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. செட் பில்டர் ஃபார்மில் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸு ஒய்னு இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்னது? எக்ஸு ஒய். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பேர் பண்ணணும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. எக்ஸோட மதிப்பு என்னது? 2yன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, 3, 4, 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய் வந்து அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5ல் தான் இருக்கும்னு இருக்காங்க. அப்போ ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4. ஒய்யோட வேல்யூ வந்து 1, 2, 3, 4ன்னு வந்தால் மட்டும்தான் நம்மளை எடுத்துக்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒய் வேணும். ஒய்யோட வேல்யூ என்னன்னு தெரியணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y இருந்தால் ஒய் இஸ் ஈக்குவல் டு போது இந்த மல்டிப்ளைல இருக்க 2 வந்து எக்ஸ் டிவைடட் பை 2ன்னு வந்துடும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 2. ஓகேவா? ஒய்யோட வேல்யூ என்னது? எக்ஸ் டிவைடட் பை 2. எக்ஸுக்கு தான் நமக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களே. எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்கல்ல. இது ஒவ்வொரு வேல்யூஸாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5 அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 2 தானே. அப்போ 2/2 போது அடித்து கொடுத்தா 1. எக்ஸோட வேல்யூ 2வாக இருந்தால் ஒய்யோட வேல்யூ 1. ஓகே, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அடுத்த வேல்யூ எடுத்திருக்கோம். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3/2 அப்படியே வச்சுக்க வேண்டியது. இதுக்கு மேலே இதை அடித்து கொடுக்க முடியாது. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 4/2 அடித்து கொடுத்தா 2. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5/2. 5/2 அப்படியே வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், ஒய்யோட வேல்யூஸ் வந்து ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4 இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே என்ன மாதிரி இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது, மித்ததெல்லாம் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிற தேவையில்லை. ஓகேவா? அப்போ நம்ம எதை எடுப்போம்? 1, 2 அப்படிங்கிற வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போது எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தோம்னா ஒய்யோட வேல்யூ 1, எக்ஸுக்கு 4 கொடுத்தா ஒய்யோட வேல்யூ 2. நமக்கு வந்து எப்படி எழுத சொல்லுவாங்க? எக்ஸ் கமா ஒய்ன்னு தான் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பேர் பண்ணும்போது எப்படி எழுதணும்? 2,1, 4,2 இதுதான் நம்மளோட ரிலேஷன். ஓகே, கிளியரா? அப்போது பார்த்துக்கோங்க, ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4ல் தான் இருக்கணும்னு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ரிலேஷன் வந்து என்ன கிடச்சிருக்கு? 2,1, 4,2 இப்படி தான் நம்ம எழுதணும். ஏன்னா எக்ஸ் தானே முதல்ல வரணும். எக்ஸ் கமா ஒய்ன்னு தானே போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தோம்னா ஒய்யோட வேல்யூ 1, எக்ஸுக்கு 4 கொடுத்தா ஒய்யோட வேல்யூ 2. இதில் எதுவும் டவுட் இல்லை இல்லையா? இப்போ நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அடுத்து என்னென்ன எந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஆரோ டயக்ராமில் கொடுங்க, ரோஸ்டர் ஃபார்மில் கொடுங்க, கிராஃபில் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆரோ டயக்ராம் எழுதலாமா? இப்போ எக்ஸோடது என்ன கொடுத்துருக்காங்க? 2, 3, 4, 5 எழுதிக்கிட்டோம். இப்போ ஒய்யோடது என்னது? 1, 2, 3, 4 1, 2, 3, 4 போட்டோம். இப்போ எக்ஸ் 2னா ஒய்க்கு என்ன கிடைக்கிது? 1. ஸோ இது ரெண்டையும் சேர்க்கணும். ஆரோ போட மறக்கக்கூடாது. ஓகேவா? ஆரோ போட்டுக்கணும். இப்போ எக்ஸுக்கு 2னா ஒய்க்கு 1, எக்ஸுக்கு 4னா ஒய்க்கு 2. அவ்வளோதான் ஆரோ டயக்ராம். ஓகேவா? இப்போ ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுங்க. ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும்னா என்ன பண்ணணும்?
2, 1, 4, 2 அவ்வளோதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, இப்போ கிராஃப்லன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று வரைஞ்சிக்கோங்க, ஒய் ஆக்சிஸ் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. சும்மா நீங்கள் ஒன்று அப்படியே ப்ராம்ப்டாக மைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை 0, 1, 2, 3, 4, 5 1, 2, 3, 4, 5. இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? எக்ஸுக்கு 2 கொடுத்தா ஒய்க்கு என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. ஸோ இங்கே ஒரு டாட் வச்சு 2, 1 எழுதிக்கோங்க. இப்போ எக்ஸுக்கு 4 கொடுத்தோம்னா ஒய்க்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போ 4, 2 அவ்வளோதான் கிராஃப். ஓகேவா? நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு, ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துட்டோம், ஏரோ டயக்ராம் கொடுத்துட்டோம், ரிலேஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. y is equal to x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூவோட ப்ளஸ் 3 ஆட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். இப்போ சரி, ஓகே, எக்ஸ் ஒய் என்னவா இருக்குது? எக்ஸ் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸோட வேல்யூவும் அந்த 10க்குள்ளே தான் இருக்கணும், ஒய்யோட வேல்யூவும் அந்த 10க்குள்ளே தான் இருக்கணும். லெஸ் தென் 10. எக்ஸ் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் ரெண்டுமே லெஸ் தென் 10 இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எதில் ஸ்டார்ட் ஆகும்? எக்ஸோட வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 9 வரலையும் போகும். அதானே இதுக்கு அர்த்தம். லெஸ் தென் 10ன்னா என்ன அர்த்தம்? நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து என்னது? n இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3ல் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இதுதான் நேச்சுரல் நம்பர். இவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லெஸ் தென் 10ன்னா எக்ஸோட வேல்யூ என்னது? 1 to 9. அதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபஸ்ட்டு இது நம்பரை நம்ம எடுத்துக்கிட்டோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 + 3. ஏன்னா எக்ஸ் + 3 தானே கண்டிஷன் ஒய். அப்போ 1 + 3 இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் 1ஆக இருந்தால் ஒய்யோட வேல்யூ 4. இப்போ எக்ஸுக்கு 2ன்னு கொடுங்க. 2 + 3 5. 3ன்னு கொடுத்தோம்னா 3 + 3 6. 4ன்னு கொடுத்தா 4 + 3 7. 5ன்னு கொடுத்தோம்னா 5 + 3 8. 6ன்னு எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தோம்னா 6 + 3 9. ஒய்யோட வேல்யூ 9. அவ்வளோதான். அதுக்கடுத்து எக்ஸுக்கு 7 கொடுத்தோம்னா ஒய்யோட வேல்யூ வந்து எங்கன்னா ஆகிடும்? 10 ஆகிடும். 10 வரக்கூடாது, லெஸ் தென் 10 தான் வரணும். ஸோ ரிலேஷன் வந்து இதோட முடிச்சுக்கிறணும். ஓகே, கிளியரா? ஏன்னா கண்டிஷன் வந்து லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. இதுதான் ரிலேஷன். இப்போ ஆரோ டயக்ராம் போடலாம். ஆரோ டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. ஸோ இதுலேயும் 1 to 9 இருக்கும், இதுலேயும் 1 to 9 இருக்கும். இப்போ இமேஜ் ஆகுது என்னது? எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா ஒய்க்கு 4 கிடைக்கும். எக்ஸுக்கு 2 கொடுத்தா ஒயில் 5 கிடைக்குது. எக்ஸுக்கு 3 கொடுத்தா ஒய் 6. இப்போ 4 கொடுத்தோம்னா 7, 5னா 8, 6னா 9. ஆரோ டயக்ராம் ஆரோ போட்டிருக்கோம். இப்போது கிராஃபில் எப்படி ரெப்ரசன்ட், இப்போ ரோஸ்டர் ஃபார்மில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு பாருங்கள். 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. இதுதான் ரோஸ்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே, கிராஃபில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இங்கே 10 வழி எடுத்துக்கோங்க, இங்கேயும் 10 வழி எடுத்துக்கோங்க. இப்போது பாருங்கள், இப்போ எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா ஒய்யோட வேல்யூ என்னது? 4. அப்போ 1, 4. எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தோம்னா ஒய்க்கு வந்து 5. அப்போ 2, 5. எக்ஸுக்கு 3 கொடுத்தோம்னா ஒய்க்கு வந்து 3, 6. எக்ஸுக்கு 4 கொடுத்தோம்னா 4, 7. எக்ஸுக்கு 5 கொடுத்தோம்னா 5, 8. அடுத்து 6ன்னு ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா 6, 9. அவ்வளோதான். இந்த டாட் இங்கேருந்து ஒரு ஸ்கேல் வச்சு கூட பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அங்கங்கே டாட் வச்சுட்டு நம்ம என்னதை நம்ம இப்போ இந்த பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறத கீழே ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 6, 9. இந்த டாட்னா என்னது? 5, 8. இதுனா என்னது? 4, 7. அந்த மாதிரி கிளியராக ரெப்ரசன்ட் பண்ணிடணும் இதை. அவ்வளோதான். இதுதான் கிராஃபில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்றது இது. ரோஸ்டர் ஃபார்ம் இது, ஆரோ டயக்ராம் இது. அவ்வளோதான். செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த சம் பார்க்கலாம். இப்போது 5th கொஸ்டின் ரீட் பண்ணிக்கலாம். A company has 4 categories of employees. எம்ப்ளாயிஸை 4 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? எப்படியெல்லாம்? அசிஸ்டன்ட்ஸ், கிளர்க்ஸு, மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு பிரிச்சிருக்காங்க. The company provides 10,000, 25,000, 50,000, 1 lakh as salaries to the people who work in the categories. என்னென்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க? ஏ அசிஸ்டண்ட், சி மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரெஸ்பெக்டிவ்லி.
If A1, A2, A3, A4, A5 were assistants, C1, C2, C3ன்றது clerks, C4 வரையிலும். Manager வந்து M1, M2, M3 were managers and E1, E2 were executive officers. And if the relation R is defined by X relation Y. ஓகேவா, X relation Y, where X is the salary given to the person. அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷன் தான். எக்ஸுங்கிறது இங்கே சேல்ரி, ஒய்ங்கிறது அந்த பர்சன்ஸ் என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ சேலரின்றது. அப்போது வேர் எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு பர்சன் ஒய் எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர் த்ரூ அண்ட் ஆர்டர் பேட் அண்ட் ஆரோ டயக்ராம். ஆர்டர் பேட்லேயும் கொடுங்க, ஆரோ டயக்ராம்லேயும் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக 10,000 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 10,000 வந்து அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக 10,000 மொத்தமாக 10,000 கிடையாது. இப்போ 5 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக 10,000 ரூபாய் சேல்ரி. ஓகே, கிளியரா? இப்போ 25,000 எடுத்துக்கிட்டோம்னா கிளர்க்கு 4 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 25,000 தனியாக கொடுப்பாங்க. இப்போ இவருக்கு கிளர்க்கு 1க்கு 25,000, கிளர்க்கு 2க்கு 25,000, கிளர்க்கு 3க்கு 25,000, கிளர்க்கு 4க்கு 25,000. இப்போ அடுத்து 50,000 மேனேஜருக்குன்னா 3 மேனேஜருக்கும் தனித்தனியாக 50,000. 1 மந்த் சேலரி அவங்களுக்கு ஒரு மேனேஜருக்கு 50,000. அப்போ 3 மேனேஜருக்கும் தனித்தனியாக 50,000 கொடுக்குறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து 1 lakh சேலரி, 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்குமே 1 lakh கொடுக்குறாங்க. ஓகே, கிளியரா? இப்போ பாருங்கள், 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். என்னென்ன கேட்டகரி? அசிஸ்டன்ட்ஸ், கிளர்க்கு, மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். அசிஸ்டன்ட்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க? A1, A2, A3, A4, A5 ஒவ்வொருத்தருக்கும் 10,000. இப்போ கிளர்க்கில் எத்தனை பேர் இருக்காங்க? C1, C2, C3, C4 25,000. M1, M2, M3 50,000. இப்போ E1, E2க்கு 1 lakh. ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி ஆர்டர் பேரில் எழுதணும்னா, இப்போ 10,000 அப்படின்னும் போது நம்ம எப்போவுமே கமா போட்டு பழகியிருப்போம். இதில் கவனிக்க வேண்டியது கமா போடக்கூடாது, அதுதான் மெயின். ஏன்னா கமா போட்டால் ஒவ்வொரு எலமெண்ட்டு தனித்தனியாக காமிக்கிறதுக்கு தானே நம்ம கமா போடுறோம். இப்போ இது எக்ஸு, இது ஒய். எக்ஸுன்றது சேல்ரி, ஒய்ங்கிறது பர்சன். இப்போ இடையில நீங்கள் கமா போட்டிங்கன்னா யார் எக்ஸு எது ஒய் எதுவுமே தெரியாமல் போயிடும். இப்போ இந்த இடத்துல 10,000 கமா போட்டிங்கன்னா 10ன்றது எக்ஸு, இந்த 3 0ன்றதுக்கு வேல்யூவே இருக்காது, யாருன்னே தெரியாது. ஸோ இந்த சம்மை பொறுத்த மட்டும் நீங்கள் சேலரிக்கு வந்து கமா போடக்கூடாது, அதுதான் மெயினான கண்டிஷன்ஸு. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 10,000ன்றதை A1 ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ஸுக்கு கொடுக்குறாங்க. 10,000 கமா A1. இப்போ 10,000 A2, 10,000 A3, 10,000 A4, 10,000 A5. கம்மா வந்து இந்த 10,000 முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுக்கணும், இதுக்கிடையில் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ 25,000ன்றது யாருக்கு? கிளர்க்கு கொடுக்குறது. C1, C2, C3. ஓகேவா? அவங்களுக்கு தனித்தனியாக 25,000 சொல்லி போட்டு கமா போட்டு கொடுத்துக்கணும். இப்போது C4 வேலையும் நம்ம கொடுத்துட்டோமா? அடுத்து மேனேஜருக்கு 50,000 M1, 50,000 M2, 50,000 M3. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh கமா எக்ஸிக்யூட்டிவ் E1 1 lakh கமா E2, இடையில கமா வரக்கூடாது. ஓகே, கிளியரா? இப்போ ஆரோ டயக்ராம் போடுங்க. 10,000, 25,000, 50,000, 1 லட்சம். ஓகேவா? இந்த 10,000 5 பேருக்கும் தனித்தனியாக 10,000 கொடுக்குறாங்களா? ஸோ இதை ஃபுல்லாக ஆரோ மட்டும் போட மறக்காதீங்க, எல்லாத்துக்கும் கம்பல்சரி ஆரோ போட்டிருக்கணும். ஸோ இங்கேருந்து பாருங்கள், 10,000லேருந்து A1, A2, A3, A4, A5. அதே மாதிரி 25,000 யார் யாருக்கு கொடுக்குறாங்க? கிளர்க்கு 4 பேருக்குமே தனித்தனியாக 25,000 தனித்தனியாக போட்டு கம்மா போட்டுருங்க. அடுத்து மேனேஜருக்கு, அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு. அவ்வளோதான் இந்த சம் தான் பார்க்க பெருசாக இருக்கும், செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அந்தந்த அமௌண்ட்டு கேட்டகரிஸ் வைஸாக நம்ம பிரித்து கொடுக்குறோம், அவ்வளோதான். இதுதான் ஆர்டர் பேட், இதுதான் ஆரோ டயக்ராம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.